Hello students, welcome to our YouTube channel. நம்ம SSC and Railway examsல கேட்கக்கூடிய number system எண் அமைப்பு அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் சிஸ்டம்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ், எண்களின் வகைப்பாடு, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், வகுபடும் தன்மை விதிகள், டிவிஷன் தியரம், வகுத்தல் தேற்றம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஜிபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்கு தொடர் வரிசை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை ஏபின்னு சொல்லுவோம், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் ஆர்டர் இன் விச் the difference between any two consecutive numbers is a constant value. அதாவது கூட்டுத்தொடர் வரிசை அல்லது கூட்டுத்தொடர்முறை அல்லது எண்கணித தொடர்முறை என்பது அடுத்தடுத்து வரும் எந்த இரு எண்களுக்கும் இடையே ஒரே எண் வேறுபாடாக இருக்குமாறு அமைந்த எண்கள். அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் சேமா இருந்தா அந்த சீரீஸ் ஏபி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டுத்தொடர் வரிசைன்னு. எக்ஸாம்பிள் பாருங்க, 3, 8, 13, 18. இதில் 3க்கும் 8க்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 8க்கும் 13க்கும் 5, 13க்கும் 8க்குமான டிஃப்ரென்ஸ் 5. ஸோ அப்போ இந்த சீரீஸ் ஏபி சீரீஸ். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் பார்க்கலாம். nth டேர்ம் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா Tn ஈக்குவல் டு a + n-1 × d. இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் முதல் உறுப்பு, டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் பொதுவான வித்தியாசம். இதில் டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க 2, 5, 8ன்னு கொடுத்துட்டு அப் டு 26ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 26ங்கிறது எத்தனாவது டேர்ம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் Tn அப்படிங்கிறது அந்த 26 லாஸ்ட் டேர்ம். 26ங்கிறது எத்தனாவது டேர்முங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் a 2 plus n-1 into d. dங்கிறது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 5 - 2, 5 - 2 3. ஸோ இதான் d. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து இந்த 2 இங்க மைனஸ் ஆனா 24. 24 ஈக்குவல் டு n-1 into 3. 3ஆல டிவைட் பண்ணோம்னா 8. ஸோ n-1 ஈக்குவல் டு 8னா n ஈக்குவல் டு 9 வரும். ஸோ 26ங்கிறது 9th டேர்ம். நெக்ஸ்ட்டு இதே 2, 5, 8ன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீரீஸில் ஒரு 7th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா T7 7th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ப்ளஸ் n 7th டேர்ம் n 7 - 1. ஓகேங்களா? இன்ட்டு டி, டிங்கிறது 3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணோம்னா 7th டேர்ம் கிடைச்சிரும். 2 + 7 - 1 6. 6 × 3 எவ்வளோ வரும்? 18 + 2 20. ஸோ 7th டேர்ம் பார்த்தீங்கன்னா 20ன்னு வருது. இதில் கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7. 7th டேர்ம் 20 வருது. இந்த ஃபார்முலா ஸோ இந்த மாதிரி ஒரு கிவன் சீரியஸ் இருக்கு அப்படிங்கும்போது இதில் இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கிவன் சீரியஸில் 2, 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு 7th டேர்ம் என்ன ஆர் 11th டேர்ம் என்ன, ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அந்த 11th டேர்ம் என்ன ஆர் 7th டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் sum of first n terms in arithmetic progression, கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஓகேங்களா? அதாவது இந்த நம்பர்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்றதுக்கு சம் பண்றதுக்கான ஃபார்முலா தான் இது. Sn ஈக்குவல் டு n/2 a + l. இதுல நமக்கு அந்த கிவன் சீரீஸ்ல ஏங்குனா ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு தெரியுது, l லாஸ்ட் நம்பர் தெரியுது, அண்ட் தென் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியுதுங்கும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு லாஸ்ட் நம்பர் தெரியல, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்பரும் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியுது அப்படிங்கும்போது இந்த Sn ஈக்குவல் டு n/2
2a plus n minus 1 into dங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், Sn ஈக்குவல் டு n பை 2 a ப்ளஸ் l. இந்த நம்பர்ஸில் வந்து இந்த நம்பர்ஸ் பாருங்கள், 2லேருந்து 5 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5லேருந்து 8க்கு 3, 8லேருந்து 11 3. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து a வந்து 2 அண்ட் தென் இதில் l வந்து லாஸ்ட் நம்பர் 26. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் போது ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சால் n பை 2 a ப்ளஸ் l போடலாம். ஸோ Sn ஈக்குவல் டு n வந்து 9 பை 2 a வந்து 2 ப்ளஸ் l லாஸ்ட் நம்பர் 26. இதை ஆட் பண்ணும்போது 9 பை 2 இன்ட்டு இங்கே 28. இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 14. 9 இன்ட்டு 14 வந்து 126ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 126 வரும். சப்போஸ் இந்த டேர்மில் இப்போ நமக்கு லாஸ்ட் நம்பர் தெரியல, அதாவது 2 5 8 11 இருக்குது, அப் டு 9 டேர்ம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம். 9th டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து Sn ஈக்குவல் டு இந்த n பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் n அப்படிங்கிறது 9 பை 2 2a, 2 டைம்ஸ் ஆஃப் a வந்து 2 ப்ளஸ் n வந்து 9th டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ n வந்து 9 மைனஸ் 1 இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருது? காமன் டிஃப்ரென்ஸ் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து 9 பை 2 இங்கே வந்து 4 ப்ளஸ் 9 மைனஸ் 1 8, 8 இன்ட்டு 3 24, 24ம் 4ம் 28, 9 இன்ட்டு 28 டிவைடட் பை 2. இது கேன்சல் பண்ணால் 14. ஸோ 9 இன்ட்டு 14 வந்து 126 வரும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து லாஸ்ட் நம்பர் தெரியல, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் தென் காமன் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா ஜிபின்னு சொல்லுவோம், அதாவது பெருக்கு தொடர் வரிசை. ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இஸ் a type of sequence in which the ratio of every two consecutive terms are same. அதாவது அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையேயான விகிதம் மாறாத எண்ணாக உள்ள ஒரு தொடர் ஆகும். ஓகேங்களா? அதாவது அடுத்தடுத்து உள்ள நம்பருக்கு 2 நம்பருக்கு ரேஷியோ எடுத்தால் சேமாக வரும். ஓகேங்களா? 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கான ரேஷியோஸ் வந்து சேமாக இருந்தால் அது வந்து ஜிபின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 6 12 24 48. இதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்னது? 3 6. இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:2 ரேஷியோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 24 48 எடுக்கிறோம் அப்படின்னா 24 48 வந்து இதுவுமே 1:2 ரேஷியோவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் பார்க்கலாம். nth டேர்ம் இன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஜிபி பெருக்கு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு Tn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மு முதல் உறுப்பு, ஆறுங்கிறது காமன் ரேஷியோ பொதுவான விகிதம். இந்த காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணால் இந்த காமன் ரேஷியோ கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 6 12 24 48 96 இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா வச்சு பார்க்கலாம் இப்படி யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ வந்து இந்த 5th டேர்ம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 6 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 5th டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணால் இந்த ஃபார்முலாவில் அப்படி போடலாம். T5 5th டேர்ம் ஈக்குவல் டு இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் 3, ஆறுங்கிறது என்னது? செகண்ட் டேர்ம் வந்து 6 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பரு 3, கேன்சல் பண்ணால் 2, ஆறு வந்து 2, 3 இன்ட்டு 2 பவரில் n எவ்வளோ? 5th டேர்ம் கண்டுபிடிக்கணுமா? 5th டேர்ம் வந்து 5 மைனஸ் 1, அப்போ ஈக்குவல் டு என்ன வருது? 3 இன்ட்டு 2 பவர் 4, 2 பவர் 4 வந்து 16. ஸோ 3 இன்ட்டு 16 வந்து 48.
ஸோ வந்து 48 அப்படிங்கிறது தான் 5th டேர்ம். ஓகேங்களா? ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க 3, 6, 12ன்னு இப்படி இருக்கு, 96 வரைக்கும் இருக்கு. ஸோ 96ங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்குமே இதே சேம் ஃபார்முலா தான். Tn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இது Tnங்கிறது தான் இந்த 96ங்கிற டேர்ம் வந்து எத்தனாவது டேர்ம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 96 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஆர் வந்து 2, காமன் ரேஷியோ 2 பவர் n மைனஸ் 1. இந்த n தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 32ன்னு வரும். இப்போ 32 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. 32 எப்படி எழுதலாம்? 2 பவர் 5ன்னு எழுதலாம். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குன்னா அதனுடைய 2ஓட பவராக எழுதுங்க. இங்கே 3 பவரில் n மைனஸ் 1னா 3ஓட பவராக இங்கே இருக்க நம்பரை எழுதணும். இங்கே வந்து 2 இருக்கிறதுனால 2 பவர் 5. இங்கே 2 பவர் n மைனஸ் 1. 2 பவர் 5 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. இந்த பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால் பவரை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2 பவர் 5, இந்த 5 ஈக்குவல் டு தான் n மைனஸ் 1. இதிலிருந்து n ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ இந்த 96ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம். ஓகேங்களா? ஸோ இங்கே 6th டேர்ம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் இன் ஜிபி, பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இது ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஆர் காமன் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமாக 2, 3 அந்த மாதிரி வரும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஆர் காமன் ரேஷியோ வந்து 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூவாக வரும். அதாவது 1/3 ஆர் 1/2, 3/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் உறுப்பு, ஆறுங்கிறது காமன் ரேஷியோ பொதுவான விகிதம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உறுப்புகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3, 6, 12, 24, 48 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 3, ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம் 6 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 டிவைட் பண்ணும்போது 2ன்னு கிடைக்குது. 2ங்கிறது எப்படி இருக்கு? ஆர் கிரேட்டர் தென் 1, 1 விட பெரிய நம்பராக இருக்கு. ஸோ நம்ம Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஆர் வந்து பெரிய நம்பராக இருந்தால் ஆர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஆர் மைனஸ் 1 போடணும். ஆர் வந்து 1 விட சின்ன நம்பராக இருந்தால் 1 மைனஸ் ஆர் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் Sn ஈக்குவல் டு ஏ வந்து 3 இன்ட்டு ஆர் என்ன வந்திருக்கு 2. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? 5 டேர்ம்ஸ், பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் வந்து 2 மைனஸ் 1. இதில் சால்வ் பண்ணும்போது 3 இன்ட்டு 2 பவர் 5 எவ்வளோ வரும்? 32 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 1. ஸோ இதுலேருந்து 3 இன்ட்டு 32 minus 1 31. இதை மல்டிபிள் பண்ணால் 93. ஸோ இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு 93 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 48, 24, 12, 6, 3ன்னு இருக்கா? ஸோ இதில் ஏங்கிறது என்னது? 48. இதில் ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் நம்பர் 24 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் 48. இப்படி போடும்போது என்ன வருது? 1/2ன்னு வருது. ஸோ இதில் ஆரோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இன் பிட்வீனில் இருக்கா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ வந்து ஆர் வந்து வேல்யூ வந்து 1 விட சின்னதாக இருந்தால் 1ல இருந்து ஆரை மைனஸ் பண்ணும், 1 மைனஸ் ஆர் பண்ணும். 1 விட அதிகமாக இருக்குன்னா ஆர் வேல்யூ ஆர் மைனஸ் 1 வர மாதிரி ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா? ஏங்கிறது 48, 1 மைனஸ் ஆருங்கிறது 1/2, 1/2 பவரில் n. இதில் மொத்தம் nங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், n எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கு. 2 பவர் 5 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர், 1 மைனஸ் ஆர் வந்து 1/2. சால்வ் பண்ணோம்னா 48 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 பவர் 5 எவ்வளோ வருது? 32 டிவைடட் பை 1/2. இதிலிருந்து இங்கே 48 இன்ட்டு இங்கே கிராஸ் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 32 மைனஸ் 1 வந்து 31 டிவைடட் பை 32 வரும்.
இந்த ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷனில் 1/2 இருந்தால் இதை 2/1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 16ஆல கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸு, இங்கே 16 வந்து 2 டைம்ஸ் 32, இங்கே 2வும் இங்கே 2வும் கேன்சல் பண்ணிட்டா நெக்ஸ்ட் 3 × 31 இருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வருது? 93 வருது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளும் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கும் நமக்கு 93 தான் வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து சீரியஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருந்துச்சு, ஆர் வேல்யூ 2 இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதே சீரியஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இங்கே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர் வேல்யூ 1/2 வருது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாருங்கள் சேம் ஆன்சர் 93 தான் வருது. ஸோ இந்த கிவன் சீரியஸை பொறுத்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஆர் வேல்யூ வருதோ அதை பொறுத்து. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு. 3 + 3² + 3³ + 3^4 + 3^5 + 3^6 இருக்குன்னா அதுக்குமே நம்ம இது என்ன சீரியஸா இருக்குன்னா இது வந்து ஜிபிஜி சீரியஸ், பெருக்கு தொடர் வரிசையில தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் a = 3, செகண்ட் நம்பர் வந்து r எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் நம்பர் 3² / 3, 3² 9, 9/3 வந்து உங்களுக்கு என்ன வருது? 3 வருது. ஸோ அடுத்தடுத்த நம்பர் ஏதாவது 2 நம்பருக்கு உள்ள காமன் ரேஷியோ இருக்குமா? 3/6 / 3/5 பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 3 தான் வருது. ஸோ காமன் ரேஷியோ வந்து 3 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணால் a வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து 3 வந்திருக்கா? ஸோ வந்து ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம a × r⁻n - 1 / r-1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். r வந்து 3, n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 6 -1 / r வந்து 3 - 1 2 = 3 × 3^6. 3^6 வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 3 வந்து இது வந்து ஒரு 9 வரும். நெக்ஸ்ட் 3 × 3 இது ஒரு 9 வரும். நெக்ஸ்ட் 3 × 3 6 டைம்ஸ் வந்து 3 போடுறோமா? இது எதுக்கு ஈக்குவல்? 9³ ஈக்குவல். ஸோ 9³ 729. அப்போ இங்கே 729 - 1 / 2. இதில் 3 × 729 - 1 வந்து 728 / 2 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 364 வரும். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 12 ரிமைனிங் 1 18 + 1 19க்கு 9 ரிமைனிங் 1 9 + 1 10. ஸோ 1092 வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. பவர்ஸ் வந்து இதே எப்படி பண்ணலாம்? 7^1 7/2 + 7/3 + 7/4 + 7/5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து ஜிபி சீரியஸ்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஜிபி சீரியஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி சீரீஸ், முடிவிலா பெருக்கு தொடரின் கூட்டுத்தொகை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா S ∞ = a / 1 - r. இதில் r வேல்யூ வந்து 0லேருந்து 1க்கு இன்பிட்வீனில் தான் இருக்கும். 1/2 or 1/3 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி 48லேருந்து 24 12 6 3ன்னு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் a = 48. இதில் r வந்து செகண்ட் டேர்ம் வந்து 24 / ஃபர்ஸ்ட் டேர்ம் 48 = 1/2ன்னு வரும். இதில் S ∞ வரைக்கும் இருக்கிறது ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா a வந்து 48 / 1 - r வந்து 1/2. இது வந்து 48 / 1 - 1/2 1/2. ஸோ 48 இந்த ஃப்ராக்ஷன் கீழே வந்து ஃப்ராக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? 48 × 2/1ன்னு எழுதுவோம். 48 × 2 எவ்வளோ வரும்? 96. ஸோ ஆன்சர் வந்து 96. நெக்ஸ்ட் எ பால் இஸ் த்ரோன் ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 540 மீட்டர் ஆன் எ கிரவுண்ட். ஓகேங்களா? 540 மீட்டர்லேருந்து ஒரு பால் வந்து கீழே போடுறாங்க. இஃப் த பால் ஹேட் பவுன்ஸ்ட் 2/3 times of its every last bounce. இங்கே லாஸ்ட் பவுன்ஸில் 2-3 டைம்ஸ் வந்து நெக்ஸ்ட் பவுன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது இப்படி நெக்ஸ்ட் ஆகக்கூடிய பவுன்ஸோட ஹைட் எவ்வளோனா 2/3 ஆஃப், அப்போ 2/3 ஆஃப் 540. இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணால் 54 வந்து 18 டைம்ஸ் வருமா? ஸோ 180 × 2 360. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 360ங்கிற அளவுக்கு ஹைட்டு போயிட்டு கீழே 360 ஹைட்டு வரும். நெக்ஸ்ட் பவுன்ஸ் இப்படி ஆகுது இல்லையா? ஸோ இது எவ்வளோ ஹைட்டுக்கு போகும்னா இந்த 360 எவரி லாஸ்ட் பவுன்ஸோட 2/3 டைம்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 120ன்னு வருதா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 240. ஸோ நெக்ஸ்ட் பவுன்ஸ் வந்து
240 இருக்கும். ஓகேங்களா, 2.8க்கு போய் கீழே வரும். அடுத்தது வந்து 2/3 ஆஃப் 240. அப்போ எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 80. ஸோ 160. ஸோ நெக்ஸ்ட் இது ஹைட் வந்து 160 வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, then calculate the total distance covered by the ball till it stopped bouncing. ஸோ இந்த மாதிரி 2/3 டைம்ஸ் ஒவ்வொரு டைம் இப்படி போயிட்டே வந்து லாஸ்ட்டாக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுமா. ஸோ இது வரைக்கும் இந்த பால் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இந்த கொஷினில் இந்த பால் வந்து டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 540யும் ப்ளஸ் 2 டைம்ஸ் 360 பவுன்ஸ் ஆகும்போது 2 டைம்ஸ் வந்து 240, 2 டைம்ஸ் வந்து 160. இந்த பால் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 540 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 360 ப்ளஸ் 240 ப்ளஸ் 160ன்னு சொல்லி அப் டு இன்ஃபினிட்டி அந்த பால் போய் ஸ்டாப் ஆகிற வரைக்கும். இதுதான் வந்து அந்த பால் வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸு. இதில் 540 ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து கீழே விழுந்த பால் டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் இதுதான் வந்து ஜிபி சீரியஸ். அதில் வந்து ஜிபியில் இன்ஃபைனைட் சீரியஸ். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு தான் எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஆருங்கிற ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் 540 ப்ளஸ் 2 இன்ட்டு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோ இருக்குது? 360 டிவைடட் பை 1 மைனஸ் ஆறு. ஸோ ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம் 240 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 360. இதுதான் வந்து 6. 0 0 கேன்சல் பண்ணினா 12ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸ். 6 வந்து 2/3. ஸோ இங்கே வந்து 2/3. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 540 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 360 டிவைடட் பையில் என்ன வரும்னா 3ஆல் மைனஸ் பண்ணால் 3 மைனஸ் 2 வந்து 1/3ன்னு வரும். அது 1/3 என்ன ஆகும்? 3/1ன்னு மாறிடுமா. ஸோ இதிலிருந்து 540 ப்ளஸ் இந்த 36, 360ல் 36 இன்ட்டு 3 வந்து 108. ஸோ 1080 இருக்கும். இதோட இன்ட்டு இங்கே வந்து ஒரு 2 இருக்குது. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2160. ஓகேங்களா, 540 ப்ளஸ் 2160 இதை ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 2700ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் 2700 மீட்டர். இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் பார்த்தோம். அண்ட் தென் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம அந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி எங்கெங்கே என்னென்ன ஃபார்முலா வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.